தீபாவளினாலே கண்டிப்பாக குலோப் ஜாமுன் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக மினி பாதுஷா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 2 கப் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, அது கூட பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர், காய்ச்சின வெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணி நம்ம நார்மலாக குலோப் ஜாமுனுக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லேயர் வரத்துக்காக 2 டைம் நல்லா பிச்சு போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சுக்கிட்டோன்னா அந்த லேயர் டைப் நமக்கு கிடைக்கும். பிசைஞ்ச அந்த மாவை ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு தான். 2 கப் சுகருக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப்பு வந்து ஒரு கம்மி பதத்துக்கு எடுத்துக்கலாம். ரெடி பண்ண அந்த மாவை உருட்டிட்டு அதில் கொஞ்சமாக தட்டி லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடும். சின்னதாக கிராக் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அந்த சுகரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் பாதுஷா. ரெடியான பாதுஷாவை சுகர் சிரப்பில் போட்டு 2-3 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக பாதுஷா ரெடி ஆகிடும்.